ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான கம்மன் வாசனையோட சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக மசால் வடை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிகளில் சூப்பரான டிப்ஸ் இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இந்த மசால் வடை எண்ணெயே குடிக்காதுங்க. நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அப்படியே இருக்கும், மீதி அப்படியே இருக்குங்க. 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். பருப்பு ஊற போடுற டைம் மட்டும்தாங்க. ஆனால் வடை செய்யணும்னா நம்ம 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. இப்போ இந்த உலகில் ஒரு உலகு நான் கடலை பருப்பு எடுக்கிறேங்க. இது குறைஞ்சது ஊறின பின்னாடி நிறைய வந்துடுங்க. 25 வடை கண்டிப்பாக வருங்க. இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு பச்சை தண்ணியில் அரை மணி நேரத்தில் ஊறிடும். பாருங்கள், ஊறி வந்துடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, அடுத்து இது அதிக சுவையாக இருக்குங்க. புதினா தலை சேர்த்துக்கலாம், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாதி பருப்பு இதோடு சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே மிக்சி ஜாரில் நம்ம போடும்போது பிளேடில் விட்டு கொஞ்சம் கூட தாங்க போடணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாதியாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோங்க. பாதி அரைச்சாச்சு, இன்னொரு பாதியும் அரைச்சாச்சுங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் போட போகிறேங்க. அது தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவோட இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இந்த வடை வெரைட்டி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் மேட்ச் ஆகுங்க. அப்புறம் சாம்பார் சாதம், அப்புறம் காரக்குழம்பு எது வச்சாலும் சரி, புளிக்குழம்பு வச்சாலும் சரி, இந்த வடை ஒன்று போதுங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. வெங்காய கருவேப்பிலை மட்டும்தாங்க இதில் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா மாவடை போட்டு அரைச்சி இல்லையா, அது எதுனாலனா குழந்தைங்கலாம் சாப்பிடும்போது கடி பிடிச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. அதை அரைச்சிட்டோன்னா அதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால போட்டு அரைச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி கையில் வச்சுட்டு தட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு. இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க இந்த வடை தட்டினதை. இப்போ அதே மாதிரி இன்னொன்று பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே பண்ணிக்கலாங்க. இந்த வடை கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வர்றதுக்கு நம்ம வேக விட்டுறணுங்க. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வடை. திருப்பி விட்டுக்கோங்க ஒரு கரண்டி வச்சு. அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, அப்போ தான் நின்று வேகும். நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்னா, இந்த பருப்பு ஊற வச்ச தண்ணி மேலாக ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவிட்டு தனியாக ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நம்ம தலைக்கு ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி காய நம்ம தலை தலைமுடி உலர்ந்த பின்னாடி திருப்பி தடவி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா ஹேருக்கு ஒரு இயற்கையான சூப்பரான கண்டிஷனுங்க. நீங்கள் இந்த கண்டிஷனர் முடி பளபளன்னு சொல்லிட்டு சைனிங்காக இருக்கும். அப்புறம் முடி உதிராதுங்க. முடி உதிர்தல் பிரச்சனை இருந்தாலும் இது சரி பண்ணிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.